ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனி ஹிந்தி யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல நாம பார்க்க போறது பழமொழிகள் மாதிரி தினமும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாய்மொழிகள்னு சொல்லலாம், வாக்கியங்கள் சொல்லலாம், பழமொழிகள்னே சொல்லலாம். சின்னவங்கள்ல ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் இந்த சென்டென்சஸ்லாம் ரொம்ப சகஜமா தமிழ்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இதே மாதிரி ஹிந்திலயும் இருக்கு. ஹிந்தில எப்படி பேசுறது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சரளமா ஹிந்தி பேசணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இதையும் நீங்க பேசும்போது உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க தமிழ் மாதிரியே என்னென்ன விஷயங்கள்லாம் ஹிந்திலயும் இருக்கு அப்படிங்கறத டைம் வேஸ்ட் பண்ணாம பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், சுவர்களுக்கு கூட காதுகள் உண்டு. பெரியவங்க வயசானவங்க தான் இதை சொல்லுவாங்கன்னு கிடையாது. பேச்சு வழக்குல தமிழ்ல எல்லாருமே சொல்லுவாங்க. பேச்சு வழக்கு தமிழ்ல சொல்லுவாங்க சுவத்துக்கு கூட காது இருக்கு அப்படின்னு. இத ஹிந்திலயும் சொல்றதுண்டு. இத எப்படி சொல்லுவாங்கன்னு பாருங்க. दीवारें दीवारों के भी कान होते हैं. दीवारों के भी कान होते हैं. दीवार அப்படின்னா சுவரு. பி அப்படின்னா செவத்துக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இந்த பி. கான்னா காது, ஹோத்தே ஹேனா இருக்குது அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஹோத்தா ஹே, ஹோத்தே ஹே இதெல்லாம் இதுக்குதான். ரொம்ப அழுத்தமாக ஒரு விஷயம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. திவாரோ கே பி கான் ஹோத்தே ஹே. செவத்துக்கு கூட காது இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்த பழமொழி பாருங்க. பொறுமையின் பலன் இனிமையானது. ஹிந்திலயும் இதே ப்ராவர்ப் எப்படி சொல்றாங்க பாருங்க. சபர் கா ஃபல் மீட்டி ஹோத்தி ஹே. சபர் கா ஃபல் மீட்டி ஹோத்தி ஹே. வார்த்தை வார்த்தையா பார்க்கலாம். சபர் அப்படின்னா பொறுமை. கஃபல் அப்படின்னா கானா உடைய, ஃபல்னா பழம்னு அர்த்தம். பழம்னா இங்க அப்படியே பழத்தை பத்தி பேசல, அதோடைய ரிசல்ட் பத்தி பேசுறாங்க. பொறுமையுடைய பலன், அதத்தான் வந்து பழத்தோட அதோட விளைவு அப்படிங்கிற மாதிரி இவங்க யூஸ் பண்றாங்க. மீட்டி ஹோத்தி ஹே. மீட்டா அல்லது மீட்டி அப்படிங்கிறது ஸ்வீட், இனிப்பு அப்படிங்கறத குறிக்கும். இனிப்பு சுவையை குறிக்கும். மீட்டாவோ இல்ல மீட்டியோ. மீட்டி ஹோத்தி ஹே அப்படின்னா சுவையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப உறுதியா சொல்றாங்க. சபர் கா ஃபல் மீட்டி ஹோத்தி ஹே. பொறுமையுடைய பலன் இனிமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நம்ம பேச்சு வழக்கு தமிழ்லயே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ். காலம் எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கும். காலம், நேரம் எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தில வக்த் சப் சிகா தேதா ஹை. வக்த் சப் சிகா தேதா ஹை. வக்த்னாலும் சமயனாலும் ஹிந்திய பொறுத்த வரைக்கும் நேரம் தான். வக்துன்னு இந்த இடத்துல அதிகமா யூஸ் பண்றாங்க ஒரு பழமொழியா பார்க்கும்போது. சப்னா எல்லாத்தையும், சிகா அப்படின்னா கற்றுக் கொடுப்பது, சிக்கா தேத்தா ஹேனா கற்றுக் கொடுக்கிறது. வக்த் சப் சிக்கா தேத்தா ஹே. காலம் எல்லாத்தையும் கத்துக் கொடுக்குது. அடுத்தது, கடின உழைப்பு எப்பவுமே வீணாகாது. இதெல்லாம் பழமொழின்னு சொல்ல முடியாது. ஆனா யாரோ ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்னு தெரியுது. கடின உழைப்பு போடுறாங்கன்னு தெரியுதுன்னா, அப்போ அந்த இடத்துல யாரோ இன்னொருத்தர் சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஹார்ட் ஒர்க் எப்பவுமே உங்களுக்கு வீணா போகாது. இந்த மாதிரி சாதாரணமா தமிழ்ல பேசுற மாதிரியே ஹிந்திலயும் இந்த வார்த்தைகள் இருக்கு. இந்த சென்டென்ஸ் பாருங்க. மெஹனத் கபி பேகார் நஹி ஜாத்தி. मेहनत कभी बेकार नहीं जाती. मेहनत அப்படின்னா கடின உழைப்பு. மெஹனத்னா ஹார்ட் ஒர்க். கபினா ஒருபோதும் எப்பவுமே. பேகார் வேஸ்ட். நஹி ஜாத்தி போகாது. ஜாத்தினா போகும், நஹி ஜாத்தினா போகாது. மெஹனத் கபி பேகார் நஹி ஜாத்தி. கடின உழைப்பு எப்பவும் வேஸ்டா போகாது. ஹார்ட் ஒர்க் எப்பவும் வேஸ்டா போகாது. மெஹனத் கபி பேகார் நஹி ஜாத்தி. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இதெல்லாமும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேசுறது தான். என் வழியில இருந்து விலகி செல்லு, என் வழியில குறுக்க வராத அப்படின்னு பேசுவாங்க. இதெல்லாம் அர்த்தம் உண்மையிலேயே அவங்க போயிட்டு இருக்க ரூட்ல யாரோ ஒருத்தர் குறுக்க வர மாதிரி இல்ல. ஆனா தன்னுடைய வாழ்க்கையில இருந்து அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல இருந்து விலகி செல்லுன்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். இதே மாதிரி ஹிந்திலயும் சொல்லுவாங்க. மேரே ராஸ்தே சே ஹட் ஜாओ. மேரே ராஸ்தே சே ஹட் ஜாओ. மேரே ராஸ்தே அப்படின்னா என்னுடைய வழி. சேனா இருந்து. அப்ப என்ன ஆயிருச்சு? மேரே ராஸ்தே சே அப்படின்னா என்னோட வழியில இருந்து, ஹட் ஜாவோ அப்படின்னா நகர்ந்து போயிடு, விலகிடு அப்படின்னு அர்த்தம். மேரே ராஸ்தே சே ஹட் ஜாओ. அடுத்தது, மௌனமும் ஒரு பதில்தான். மௌனமா இருக்கிறது கூட ஒரு ஆன்சர் தான் அப்படிங்கிற விஷயத்த ஹிந்தில எப்படி சொல்லுவாங்க?
चुप्पी भी एक जवाब है. சுப்பி பி ஏக் ஜவாப் ஹே. இந்த இடத்துல சுப்பி அப்படின்னா மௌனமா இருக்கிறது, அமைதியா காமிக்கிறது. இதான் வந்து சுப்பி. பீனா மௌனம் கூட அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மௌனமும் அப்படின்னு. அதுதான் அந்த பி. ஏக்னா ஒரு, ஜவாப் ஹேனா பதில். ஜவாப்னா பதில். சுப்பி भी एक जवाब है. அடுத்த சென்டென்ஸ், பேசுறதுக்கு முன்னாடி யோசி, யோசிச்சு பேசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுக்கு ஹிந்தில போல்னே சே பெஹ்லே சோச்சோ. போல்னே சே பெஹ்லே சோச்சோ. பேசுறதுக்கு முன்னாடி யோசின்னு அர்த்தம். போல் அப்படின்னா பேசுவது, போல்னே சே பெஹ்லே அப்படின்னா பேசுறதுக்கு முன்னாடி, பெஹ்லேனா முன்னாடி, சோச்சோ அப்படின்னா யோசி. போல்னே சே பெஹ்லே சோச்சோ. பேசுறதுக்கு முன்னாடி யோசி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு நம்மளும் சொல்றது உண்டு, ஹிந்திலயும் இருக்கு. இது எப்படி சொல்றாங்க பாருங்க. ஹர் தின் ஏக் ஜைசா நஹி ஹை. ஹர் தின் ஏக் ஜைசா நஹி ஹை. ஹர் தின்னா ஒவ்வொரு நாளும்னு அர்த்தம். தின்னா நாள், ஹர் தின்னா எவ்ரிடே, ஒரு ஒரு நாளும். ஏக் ஜைசா அப்படின்னா ஒரே போல, ஒரே மாதிரி. நஹி ஹை இருக்காது, இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் நல்லா இருக்கு, ஒரு நாள் நல்லா இல்ல, பரவால்ல. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லல்ல அப்படின்னு சொல்றது தான் இந்த ப்ராவர்ப். ஹர் தின் ஏக் ஜைசா நஹி ஹை. அடுத்தது ஒரு காமனான அட்வைஸ், நிறைய பெரியவங்கள்ட்ட இருந்து சொல்றத நம்ம கேட்க முடியும். எல்லாத்துட்டயும் எல்லாத்தையும் சொல்லாத அப்படிங்கிறது. எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லாத. ஹர் பாத் சப்கோ மத் பதாவோ. ஹர் பாத் ஒரு ஒரு விஷயத்தையும், சப்கோ எல்லாத்துக்கும், மத் பதாவோ சொல்லாத. மத் பதாவோ, பதாவோன்னா சொல்லு, மத் பதாவோன்னா சொல்லாத. ஹர் பாத் சப்கோ மத் பதாவோ. எதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பேசும்போது மேபி மறந்து போகலாம். எழுதி வச்சு பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அது மறக்காது. அடுத்தது அதே விஷயம் தான். பேசுறதுக்கு முன்னாடி யோசின்னு சொன்னோமா? அதையே யோசிச்சு பேசு அப்படிங்கிறதையும் ஒரு விதத்துல சொல்லுவாங்க. சோச் சமஜ்கர் போலோ. சோச் சமஜ்கர் போலோ அப்படின்னு சொல்லுவாங்க. சோச் சமஜ்கர் அப்படின்னா யோசிச்சு, புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் பேசுன்னு சொல்ற மாதிரி அர்த்தம். சோச் சமஜ்கர் போலோ. வழக்கமா ஒரு விதத்துல சொல்லுவாங்கன்னு இருக்கு இல்லையா? அதுதான் இந்த விதங்கள் எல்லாம். சோச்கே போலோன்னு நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, சொல்லலாம். ஆனா வழக்கமாக எப்படி சொல்றாங்க? சோச் சமஜ்கர் போலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததும் ரொம்ப காமனான ஒரு அட்வைஸ் தான். எல்லாத்தையும் நம்பாத அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல எல்லாத்தையும் நம்பாத அப்படின்னு சொல்ற மாதிரி, ஹிந்தில ஹர் கிசி பர் பரோசா மத் கரோ அப்படின்னு சொல்றாங்க. ஹர் கிசி பர் பரோசா மத் கரோ. பரோசானா நம்பிக்கை. பரோசா கரோ அப்படின்னா நம்புன்னு அர்த்தம். பரோசா கரோ. இதே பரோசா மத் கரோன்னு சொன்னா நம்பாதன்னு அர்த்தம். பரோசா மத் கரோ. ஹர் கிசி பர் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களையும், ஹர் கிசி பர் ஒவ்வொரு தெரிஞ்சவங்களையும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்ப எல்லாத்தையும்ன்றத தான் சொல்றாங்க. ஹர் கிசி பர் பரோசா மத் கரோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாவை கட்டுப்படுத்து. ஜுபான் சம்பால்கர் போலோ. இதுவும் நாவை கட்டுப்படுத்தி பேசு அப்படின்னு சொல்ற மாதிரி தான். ஜுபான், ஜுபான்னா நாக்கு. சம்பால்கர் அப்படின்னா ஆஹ், சமாளிச்சு, கட்டுப்படுத்தி, அதுதான் சம்பால்கர். போலோ அப்படின்னா சொல்லு, பேசு அப்படிங்கறது அர்த்தம் வரும். ஜுபான் சம்பால்கர் போலோ. நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப நல்ல ஒரு சென்டென்ஸ், நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எல்லாத்துக்கும் அதுக்கான நேரம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லா விஷயத்துக்கும் அதுக்கான நேரம்னு ஒண்ணு இருக்கு, அப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஹிந்தி ஸ்டேட்மெண்ட், ஹர் சீஸ் கா சமய் ஹோதா ஹை. ஹர் சீஸ் கா சமய் ஹோதா ஹை. ஒவ்வொரு விஷயத்துக்கான சமயம்னா நேரம், ஹோதா ஹைனா இருக்குது, உறுதியாகவே அதுக்கான நேரம் இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. ஹர் சீஸ் அப்படின்னா ஒவ்வொரு விஷயம், இல்லைன்னா ஒவ்வொரு பொருளுக்காகவும் அப்படின்னு அர்த்தம். ஹர் சீஸ் கா சமய ஹோதா ஹே. ஒவ்வொரு பொருளுக்கான, ஒவ்வொரு விஷயத்துக்கான நேரமும் இருக்கிறது அப்படின்றது அர்த்தம். பட் தமிழ்ல இதை வேற விதத்துல சொல்லுவோம். அர்த்தம் என்னமோ ஒண்ணுதான், வேற வேற விதங்கள்ல மாறுது. பட் நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி தமிழ்ல சொல்றாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஹிந்தில சொல்றாங்க அப்படின்னு நீங்க அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது அவங்க பேசுறது இல்ல. இது கிட்டத்தட்ட
பழமொழி மாதிரி அப்படிங்கிறதுனால, நம்ம எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி சொன்னா கொஞ்சம் நல்லாருக்கும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் "உன் மேல நம்பிக்கை வை" அப்படிங்கிறது, "உன் மேல் நம்பிக்கை வை." "குத் பர் பரோசா ரக்கோ." இதே மாதிரி பரோசா கரோன்னு ஒண்ணு படிச்சோம். அது நம்பு, நம்ப செய் அப்படின்னு வரும். இங்க என்ன சொல்றோம்? நம்பிக்கை வை. அதனால என்ன சொல்றோம்? பரோசா ரக்கோ. குத் பர் அப்படின்னா தன் மேலேயே அப்படின்னு அர்த்தம். தன் மேலேயே, தான் மேலேயே நம்பிக்கை வை அப்படிங்கிறது தான் खुद पर भरोसा रखो. खुद पर भरोसा रखो. நெக்ஸ்ட் ஒன், இதுவும் நிறைய கேட்டிருப்போம். எது நடக்குதோ நல்லதுக்காகவே நடக்குது. जो होता है अच्छे के लिए होता है. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். எங்கேயாவது தேவைப்படுற நேரங்கள்ல சொல்லி கூட காமிக்கலாம். जो होता है எது நடக்குதோ अच्छे के लिए होता है, நல்லதுக்காக நடக்குது. ஜோனா எது, ஹோதா ஹே அப்படின்னா நடக்கிறதோ, அச்சே के लिए होता है நல்லதுக்காக நடக்குது. அடுத்த சென்டென்ஸ் நான் ஹிந்தி மட்டும் தான் எழுதியிருக்கேன். காரணம் என்னன்னா, இது தமிழ்ல இந்த விதத்துல சொல்லவே மாட்டோம். ஆனா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியும். என்ன அப்படின்னா, அவசரத்துல செஞ்சா அந்த வேலை சரியா வராது. அவசரத்துல செய்யாத, அவசரப்படாத. அப்படிங்கிற விஷயத்த தான் இங்க வேற விதத்துல சொல்றாங்க. ஜல்தி கா காம் ஷைத்தான் கா காம். ஜல்தி கா காம் ஷைத்தான் கா. அதாவது அவசரத்துல செய்யக்கூடிய வேலை ஷைத்தானோடைய வேலை மாதிரி. ஸோ ஷைத்தான்னா என்ன சொல்றாங்க? பிசாசு மாதிரி. ஒரு சரியா போய் முடியாத ஒரு வேலையா மாறிரும். அப்படிங்கிற மாதிரி இது சொல்றாங்க. இதுக்கு தமிழ் அர்த்தம் நம்ம இத பெருசா இதே மாதிரி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால நான் குடுக்கல. பட் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். ஜல்தி கா காம் ஷைத்தான் கா. அடுத்த ப்ராவர்ப் அனுபவமே மிகப்பெரிய ஆசான். அனுபவமே பெரிய ஆசிரியர் அப்படின்னு சொல்ற மாதிரி हिंदी में अनुभव सबसे बड़ा गुरु है. அனுபவ் சப்சே படா குரு ஹே. ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அனுபவம்னு நம்ம சொல்ற மாதிரி இவங்க அனுபவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்சே படா அப்படின்னா எல்லாத்தோடையும் பெரிய. சப்சே படா அப்படின்னா மிகப்பெரிய, எல்லாத்தோடையும் பெரிய. குரு ஹே அப்படின்னா ஆசான், ஆசிரியர். குரு அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஊர்லயும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குருங்கிறது ஆசானை குறிக்கக்கூடிய வார்த்தை. அனுபவ் சப்சே படா குரு ஹே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்படியும் சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல வேற என்னலாம் சொல்லுவாங்கன்னா, சொல்லிட்டே இருக்காத செஞ்சு காமி அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சொல்லிட்டே தான் இருக்க செய்ய மாட்றேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் ஹிந்தியில எப்படி சொல்றாங்கன்னா, कहने से करने पर फर्क होता है. कहने से சொல்றத காட்டிலும் करने में செய்யறதுல फर्क होता है. फर्क அப்படின்னாக்க வித்தியாசம். ஹோத்தா ஹேனா இருந்தே ஆகுது. அந்த இடத்துல வித்தியாசம் இருக்கு. செய்யறத காட்டிலும் சாரி சொல்றத காட்டிலும் செய்யறதுல ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தே ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பல விதங்கள்ல சொன்னாலும் அர்த்தம் என்னமோ அதேதான். சொல்றத விட செஞ்சு காட்டணும் அப்படிங்கறத தான் சொல்றாங்க. कहने से करने में फर्क होता है. அடுத்த சென்டென்ஸ் கோவத்துல முடிவுகள் எடுக்காத. இது ஒரு ஜெனரல் அட்வைஸ் தான். கோவத்துல எந்த முடிவும் எடுக்காதன்னு சொல்லுவாங்க. இப்போ இத ஹிந்தில எப்படி சொல்றதுன்னு பாருங்க. குஸ்ஸே மே ஃபைஸ்லா மத் கரோ. குஸ்ஸே மே ஃபைஸ்லா மத் கரோ. அதாவது குஸ்ஸா, குஸ்ஸே இந்த வார்த்தைகள் எல்லாம் கோவத்த குறிக்கும். குஸ்ஸே மே அப்படின்னா கோவத்துல, கோவத்துல. ஃபைஸ்லா முடிவு, டிசிஷன். இத வந்து ஃபைஸ்லான்னு சொல்லணும். கரோ, ஃபைஸ்லா கரோ அப்படின்னா முடிவு பண்ணுன்னு அர்த்தம். फैसला मत करो ना, முடிவு பண்ணாதன்னு அர்த்தம். गुस्से में फैसला मत करो. அடுத்த சென்டென்ஸ் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள். நீ பண்ற தப்புல இருந்து புது விஷயங்களை கத்துக்க, என்ன மாத்திக்கணும்னு கத்துக்க அப்படின்னு சொல்லுவோம். இத ஹிந்தில கல்தியோ சே சீக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கல்தி அப்படின்னா தவறு. கல்தியோ சே அப்படின்னா தவறுகளில் இருந்து. ரொம்ப நிறைய விஷயத்த பத்தி பேசுறாங்க. கல்தியோ சே தவறுகளிலிருந்து சீக்கோ கத்துக்கோ. ஸோ அவ்வளோதாங்க. இதோட நம்ம 20 பழமொழிகள் தமிழ்ல சொல்றது மாதிரியே ஹிந்தில என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கத்துக்கிட்டாச்சு. நம்ம சேனல்ல ஒரே மாதிரி ரிப்பீட்டடா ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப படிக்காம வித்தியாச வித்தியாசமா ஒரு சில நேரங்கள்ல இந்த மாதிரி ப்ராவர்ப்ஸ் கத்துக்கிறோம். ஒரு சில நேரம் நாம பிராக்டிஸ் பண்ணுவோம். சென்டென்ஸ் சொல்லி சொல்லி அதை ரிப்பீட் பண்ணி, சில நேரங்கள் கிளிப்பிங்ஸ் மூலமா ஹிந்தி கத்துட்டு இருந்திருப்போம். இந்த மாதிரி பண்றது மூலமா உங்களுக்கும் போர் அடிக்காது. நிறைய விதங்கள்ல ஹிந்தி கத்துக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையும் வரும். இந்த மாதிரி ஹிந்தி கத்துக்கணும், ஹிந்தியில பேசணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் இருந்தாலும் நம்மளோட டக்குனு ஹிந்தி சேனல் பத்தி
அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. ஹிந்தியில பேசுறதுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் இதுவரையிலும் அப்லோட் ஆயிருக்கு. இதுக்கப்புறமும் அப்லோட் ஆயிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.